பிரயோகமான 104வது வருஷம் கடைசியில நனோ நிரதிசயானந்தம் பிரம்ம ஸ்ரூயதே பிரம்மாவாப்தி சாதனஞ்ச பிரம்ம வித்யா தயோஹவை தத் பரமம் பிரம்மவேத பிரம்மீவபவதி இத்யாதி பிரதிஞ்சா தஸ்மாத் நிரதிசய சுகாவாப்தயே இது வக்தவ்யம் விவிதமுச்யதே அனர்த்தஹேதோ பிரகாணாய இது வாக்கியம் இருக்கு. அனர்த்தஹேதோ பிரகாணாய ஆத்மைகத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பித்தது. இந்த வாக்கியத்தை கொஞ்சம் அனுப்பி பார்க்க வேண்டும். அனர்த்தஹேதோ பிரகாணம்னு ஒரு பிரயோஜனம் சொன்னார். அதுக்கு சாதனம் இல்லைன்னா ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தி. அனர்த்தஹேதோ பிரகாணாய ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தி ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தையே வேதாந்தாக ஆரம்பித்தது. இந்த அனர்த்தத்துக்கு ஹேது அனர்த்தம் அத்தியாசம் இது சமூலமாக நிவர்த்தியாகவே நமக்கு என்ன தேவைப்படுறது? அதுக்கு சாதனமான ஆத்மீகத்துவ ஞானம் வர்றதுக்காக இந்த வேதாந்தங்களை நாம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த வாக்கியத்திலேருந்து நமக்கு கிடைக்கிறது வேதாந்தம் படிக்கிறதுலேருந்து ஞானம் வரும், ஞானத்திலேருந்து அனர்த்தம் நீங்கும் அப்படின்னு தெரியும். இப்போ இவர் என்ன கேட்கிறார்? அனர்த்தஹேதோ பிரகாணாய சொல்லக்கூடாது, நிரதிசய ஆனந்த பிராப்தையே அப்படின்னு சொல்ல. நிரதிசயமான ஒரு ஆனந்தத்தை அடைவதற்காக இந்த ஞானம் வந்தாதானே ரவியம். அது அப்படி சொல்லணும் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டால், நிரதிசயானந்தம் பிரம்மாங்கிறது சுருக்கி சொல்லியிருக்கா இல்லையா? சுருக்கி வந்து என்ன சொல்றது? பிரம்மத்தை பத்தி எப்படி சொல்றது? அதுக்கு மேல இன்னொரு ஆனந்தம் கிடையாது, அவ்வளவு பெரிய ஆனந்தம். அதாவது அவ்வளவு பெரிய ஆனந்தம்ங்கிறத எப்படி காண்பிக்கிறதுனா, நம்மளால கல்பனை பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஏதத்தைவ ஆனந்தத்தை சர்வானுபூதானி மாத்திரம் உபஜீவம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களும் சுகத்தை அடையாது. ஆனால் அது எந்த சுகங்களை அனுபவிக்கிறதோ அத்தனை சுகங்களையும் ஒன்னாகி பார்த்தால் இந்த பரமானந்தத்தினுடைய ஒரு சின்ன லெவலேயும் அப்படின்னா நீங்க பார்த்துக்கலாம். அது எவ்வளவு அப்ப பிரம்மத்தை அப்பேற்பட்ட நிரதிசயானந்தம்னு சொல்லி கொடுக்குறது. அந்த 100 மடங்கு மேல போயிட்டே இருக்கு. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற இடத்துல பிரம்மானந்தம் வந்து நிற்கிறது. அதை அடையறதுக்கு பிரம்ம ஜானம் சாதனங்கிறதும் இது சித்தமான விஷயம். பிரம்மவில் ஆப்பனோதி பரம் எதை அடையிறா? அந்த பிரம்மத்தைதான். தயோகவை தத் பரமம் பிரம்ம வேத பிரம்மயோகவதி. பிரம்ம ஜானத்தால அப்படி நிரதிசயானந்தமான பிரம்ம ஆப்தி கிடைக்கிறது. கிடைச்சதுன்னா நம்ம கழுத்திலே இருந்த தங்க விஷயங்களையும் நமக்கு கிடைச்ச மாதிரி, மறந்து போன தங்க செஞ்சு ஞானத்தால கிடைச்ச மாதிரி ஏதோ இருக்குதான். ஆனா ஞானத்தினால கிடைச்சதுன்னு சொல்லணும். இவர் அதை விட்டுட்டு பரமானந்த வார்த்தைன்னு சொல்லாமல் துக்கம் விருத்தையே அப்படின்னு சொல்றாரு. அப்படி கேள்வி நனோ நிரதிசயானந்தம் பிரம்மா சொல்லியதே பிரம்மாவாப்தி சாதனஞ்ச பிரம்ம வித்யா. அது எங்கே சொல்லியிருக்கு? தயோஹவை தத் பரம் பிரம்மவேத பிரம்மயோகவதி இத்தியாதி சொல்றாங்க. அந்த சொல்லி இருக்கு இந்த விஷயத்துக்கு. தஸ்மாத் நிரதிசய சுக அவாப்தையே இது வக்தவ்யம் அப்படின்னா சொல்லியிருக்கிறோம். விவித முக்கியதே அனர்த்தஹேதோ பிரகாணாய இது அப்படின்னு ஒரு கேள்வியோ நடத்தினா அப்ப சொன்னா இன்னும் சித்தாந்தம் வச்சுட்டு வரலாம். இன்னொருத்தங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறது இந்த கேள்வி சரிதானா? நீங்க என்ன சொல்றேன்னா பிரம்மம் பரமானந்தம் வாஸ்தவம், அதை அடையிறதுதான் பிரம்மஞானத்துடைய பலம்னு ஸ்ருதி சொல்லியிருக்கு. அப்படியானா அதே ஸ்ருதி அதாவது இன்னொரு இடத்துல என்ன சொல்றதுன்னா அப்பே அனர்த்தஹேதோ பிரகாணம் தான் ஆத்மஞானத்தின் பலன் அப்படிங்கிறது தெரியுது, சொல்லி கொடுக்குறது. இதை சொல்றதுன்னு பார்த்தோம். நஞ்ச அனர்த்தத்யாபி சமூலஸ்ய பிரகாணம் ஸ்ரூயதே பிரம்ம வித்யாபலம் சரச்சோகம் ஆத்மவிது. நாரதர் என்ன சொன்னார்? சரச்சோகம் ஆத்மவிதுன்னு பெரியவாழ சொல்லி கேட்டிருக்கேன் அப்படின்னு. அதாவது ஆத்ம ஞானத்தினால என்ன போச்சு? கோபம் போச்சு. தத்திர கோமோகன் சோகா ஏகத்துவம் அனுபவிச்சதா. ஆத்ம ஞானத்தால என்ன போச்சு? லோகமும் போச்சு அப்படின்னு. அப்ப அதுவும் சுருதியில சொல்லிருக்கு, நிரதிசயானந்த அவாசியும் சொல்லிருக்கு. அப்படி இருந்துட்டு ஏன் இப்படி சொன்ன? நீ கேள்வி கேட்டது தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகம்.
சரக்கு சோகம் ஆத்மவிதிங்கிற ஸ்ருதியில ஆத்ம தியானத்தினாலே சோக நிவர்த்தி வருது துஷ்டஞ்சரா பட்சதி அந்நீசம் அஸ்ய மகிமானம் இது கீதசோகா இது அஸ்ய அது என்னாச்சு அந்த பூர்வார்த்தத்துல நின்றதுல அனிஷயா சோஜதி முக்கியமான அந்த விஷயத்துல ஒரு விஷயம்னா சரீரம் அந்த சரீரத்தோட ஆத்மபாவத்தை அடைஞ்சு ஒரே சோகமா இருக்கான். அப்படி இருக்கிறவன் சரீரத்திலேக்கு திருப்பி ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டானே ஆனால் சகலோபாசி நிர்முக்தமான ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டானே ஆனால் உடனே அந்த பரமாத்மாவுடைய மகிமை இவனுக்கு வரல இருக்கவே. ஆனா என்னாச்சு அந்த சோகம் காணாம போச்சு அப்படி சொல்லலாமே. ஒரு கேள்விக்கு எது கேள்வி ஏன் இப்படி சொல்லலேன்னு ஏன் சொன்னா என்ன அப்படின்னு அப்ப சொன்னா நீங்க சொன்னது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ரெண்டும் சொல்லிட்டு போக வேண்டியதானே. சோகதோஷம் சொல்லிருக்கு சுகாவாப்தின்னு சொல்லிருக்கு. அப்படி இருக்கிறது பாஷ்யக்காரர் சுகா பரம சுகாவாப்தை சொல்லாமல் துக்க ஏதோ பிரகாணாய அப்படிங்கிற மாற்றம் சொல்றாங்க. அது எப்படி தெரியாது ரெண்டும் சொல்லிட்டு போகணும். விஷயம் கருதி வர்த்ததையும் சுகமானத்வா புருஷார்த்தத்வார்கள் அது ரெண்டுமே ஸ்ருதியில சொல்லப்பட்ட விஷயமாகவும் இருக்கு. பலமாக புருஷார்த்தம் புருஷன் சுகம் வேணுங்கிறதான் எப்பவும் ஆசைப்படுவான்னு இல்லை. சில சமயத்துல அவன் துக்கம் தொலைஞ்சா போறதுன்னு கூட ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம் சுகமா வேண்டாம் என்கிட்ட இருக்கிற துக்கம் நிவர்த்தியானா கூட போகணும்னு நினைக்கிறது உண்டு. ஆக ரெண்டு புருஷார்த்தம் சுக அவாப்பின்னு ஒரு புருஷார்த்தம் துக்க நிவர்த்திங்கிற புருஷார்த்தம் ரெண்டுமே புருஷார்த்தமா இருக்கிறதுனால ரெண்டையும் சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பஞ்சபாலிகாச்சாரியர் பதில் சொல்றார். நவக்தவியம் பாஷ்யக்காரருடைய அபிப்பிராயம் நான் சொல்றேன். அத்தியானோ பிரகாணாயதான் சொல்லணுமே தவிர இதோட சேர்த்து நிலவிசேஷா வாக்கையே சொல்லக்கூடாது. ஏன் நவக்தவியம் அது சித்தாந்தம் கதம் ஆத்மைதத்துவ வித்யா பிரதிபத்தையே இது ஆத்மனः ஜீவஸ்ய பிரம்மாத்மகதா சாஸ்திரஸ்ய விஷயः तेन आनन्दात्मक ब्रह्मस्वरूपता प्राप्तिः जीवस्य विषयतैव संवृत्ता न च सा विषयात् बहिः येन प्रतिनिर्देशार्थास्य समूल अनर्थहानिस्तु बहिः शास्त्रविषया ब्रह्मात्मरूपा शास्त्रविषयात् बहिः. இதுதான் அவர் சொன்னது. என்ன பதில் சொன்னார்? முன்னாடி என்ன சொன்னார்? ஆத்மீகத்துவ விஷயா பிரதிபத்தைன்னு ஒரு படம் இருக்கு. என்ன வித்தியை கொடுக்குறது இந்த உபனிஷத்து? ஆத்மீகத்துவ வித்யை. அப்படின்னா விஷயம் என்ன? ஆத்மீகத்துவம். ஆத்மீகத்துவம்னா பிரம்மா ஜீவ பிரம்மா இருந்தானே. நீங்க எந்த நிரதிசயானந்த பிரம்மம்னு சொல்றீங்களோ அது இதுவே. இதுதானே விஷயம். இந்த சாஸ்திரத்துக்கு சாஸ்திரம்னா இந்த உபனிஷத்துக்கு விஷயமே என்னன்னு சொன்னா ஜீவஸ்வரூபங்கிறது உண்மையில இப்படி இல்லை, அது நிரதிசயானந்த ஸ்வரூபமான பிரம்மம் தான் அப்படிங்கிறத கொடுக்குறதானே கொடுக்குறதானே. அப்ப அங்க நீங்க இப்ப நிரதிசயானந்த பிரம்மா வாக்கையேன்னு சொல்லணும்னு சொல்றே. இந்த நிரதிசயானந்த பிரம்ம அவாப்திங்கிறது அந்த தத்ஸ்வரூபமாக இருப்பதுதானே. அவாப்தினா தனியா இருந்து போய் சேர்றதெல்லாம் இங்க கிடையாது. அப்ப நிரதிசயானந்த பிரம்ம அவாப்தின்னு சொன்னா இவனே நிரதிசயானந்த பிரம்மஸ்வரூபமா இருப்பது. இதைத்தான் விஷயம்னு சொல்லிட்டானே. ஆத்மீகத்துவ வித்யார்த்தப்பட்ட ஆத்மீகத்துவங்கிற சப்தத்தினால சொல்லி கொடுத்தாச்சு. அதை காட்டின வேற ஏதாவது சொல்றதுக்கு இருந்தா சொல்லணும். அப்ப வேற என்ன இருக்குன்னு கேட்டா அனர்த்த கேட்டு நிவர்த்தி இதுதான் இருக்கு. அதனாலதான் பாஷ்யக்காரர் அதை மாத்திரம் போட்டார். நிரதிசய சுகா வார்த்தைன்னு சொல்லலையேன்னு கேட்க சொல்லியாச்சு. அது பிரம்மீகத்துவ வித்யா ஆத்மீகத்துவ வித்யார்த்தப்பட்டையே அதுல இருந்து வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் அதுக்குள்ள வந்தாச்சு. கதம் ஆத்மைதத்துவ வித்யா பிரதிபத்தையே இது ஆத்மனா ஜீவத்திய பிரம்மாத்மகதா. இதுதான் இந்த சாஸ்திரத்து விஷயம். இந்த சாஸ்திரத்தை நிரூபணம் பண்ணப்படுற விஷயம் இதுதான். இதைத்தான் நீங்க அவாப்தேன்னு சொல்லணும்னு கேட்கறது. அதை சொல்லிட்டார விஷயமா ஏன்னா ஆனந்தாத்மக பிரம்மஸ்வரூபதா பிராப்தி ஜீவத்துவ விஷயத்தைவ சம்பிருத்தா அந்த சப்தத்தினாலே இது நிர்தேசம் பண்ணியாச்சு. விஷயாத் பகி இந்த விஷயத்துல சேராமல் இருந்தால் அப்ப தனியா அதை சொல்றதுக்கு ஒரு பதப்பிரயோகம் பண்ணணும். இதுக்குள்ள சேர்ந்துதானே
தானே ஆத்மீகத்து வித்தியாசம் இருக்குல்ல, அதனால தனியாக அதற்கு ஒரு பதப்பிரயோகம் பண்ணலை மட்டும்தான். இதையே சொல்லணும், அனர்த்தஹானி அத்தியானர்த்தோ பிரகாணாயும் அதுல சேராதானா சேராது. எப்படி சமூல அனர்த்தஹானி சாஸ்திரா பிரம்மாத்ம ரூபா. இது எப்படி புரிய வைக்கிறதுன்னு கேட்டா, சங்காரியாக உட்காந்துட்டான். வேதாந்தி கிட்ட நான் கேட்கிறேன், இந்த சங்காரியா இருக்கானே ஒருத்தன், இவன் பிரம்மாத்மஸ்வரூபமா இல்லையா, இவன் பிரம்மமா இல்லையா? என்ன சொல்லுவான்? பிரம்மன் தான் சொல்லுவான். நிரதிசானந்த பிரம்மன் தான். அவன் நிரதிச பிரம்மாவாதான் இருந்திருக்கான், அப்படிதான் இருந்திருக்கான். ஆனா அனர்த்தரி விருத்தி அவனுக்கு இருக்கும். அப்ப ஆத்மீகத்துவ வித்யாங்கிறது, ஆத்மீகத்துவங்கிறது சுபாவ சித்தமாக இருந்தாலும் கூட அவித்யோபாதிகமாக அங்க வேத சமாச்சாரம் கிடையாது. அனர்த்தம் ஆக இதை சொன்னா அனர்த்தம் இல்லைங்கிறது கிடைக்காது, அது வாயால சொல்லணும். இந்த சப்தத்திலேயே கிடைக்காது. அதனால அதுக்கு வேற ஒரு பிரயோகம் பண்ணி அனர்த்தேதோ பிரகாணாக இந்த ஆத்மீகத்துவ வித்தை என்றால் அப்போ இந்த அனர்த்தேதுவான அவித்தை இருக்காது. இது ஒத்துக்கோப்பி அப்படிங்கிறது தனியா சொல்ல வேண்டியது. அப்போ அடுத்த கேள்வி, இப்படி சொன்னால் அத்தியானர்த்தேதோ பிரகாணாய கூட சொல்ல வேண்டாம், வெறும் ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தையே அவர் சொன்னாலே போதும். இதுல இருந்தே எனக்கு பரமானந்தாவாசியும் கிடைச்சு போச்சு, அனர்த்தவத்தையும் கிடைச்சு போச்சு. ஒரு அடுத்த பூர்வபட்சம், அது விட்டு ரெண்டும் கிடைச்சு இப்பதானே கிடைக்காதுன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால் சொல்றார், அனர்த்தேது பிரகாணம் அப்படி புருஷத்து நிர்தேசம் அப்படின்னு தனியா நிர்தேசம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. யதா ஏனென்றால் சர்வேஷு வேதாந்தேஷு அலௌகிகத்வாத் பிரம்மணः பிரதிபாதன பூர்வகமேவ ஜீவத்தை தத்ரூபதா பிரதிபாதி. ரொம்ப யோசிச்சு சொல்றோம். நீங்க பாருங்க, ஜீவன் எப்படி இருக்கான்? சம்சாரியாக இருந்திருக்கானா? சம்சாரியாக இருக்கிற அந்த ஜீவனை நீ பரமாத்மா அப்படின்னு உபதேசம் பண்றதுன்னு சொல்லலாமோ? ஆறு வேதாந்தம் உபதேசம் பண்றான்னு சொல்லலாமோ? இதை மாத்திரம் சொன்னா அது ஒத்துக்கவே மாட்டோம். இல்லவே இல்லையே, தப்பு சொல்றேன் அப்படிதானே. நான் இருக்கிற இருப்பு என்ன, நீ சொல்ற விஷயம் என்ன, தப்பு சொல்லுவோம். அப்ப அதுக்காக வேதாந்தம் என்ன சொல்லி கொடுக்கறது? முதல்ல கழட்டி விடுறது. என்னுடைய உபாதி எல்லாம் இவன்கிட்ட என்ன அனர்த்தம் எல்லாம் வச்சுட்டு இருக்கானோ அத்தனை அனர்த்தத்தையும் கழட்டி விடுறது. சுத்தமாக்கி நீ பிரம்மன் தான் பாரு. இப்ப அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அனர்த்தத்தோடு சேர்த்து தன்னை பார்த்துட்டு நான் ஈஸ்வரன் இல்லை, அது இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அனர்த்தத்தெல்லாம் கழட்டி விட்டு வெறும் அந்த சொரூபத்தை பார்க்கும்போது அவனுக்கு அந்த சொரூபம் தான் தெரியுது, வேற ஒண்ணு. அப்ப என்னாச்சு? ஆத்மீகத்துவ வித்தியை உபனிஷத்தை உண்டாக்கும் போது அனர்த்தங்கள்லாம் அங்க இல்லைன்னு சொல்லி கொடுத்துதான் உண்டாக்குறது. முதல்ல நீ சொல்ற அனர்த்தங்கள்லாம் அங்க இல்லை அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அப்புறம் தான் ஆத்மீகத்துவத்தையே போயிடுச்சு. அப்படி ஆக அந்த ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தையே சொல்றதுலேயே அனர்த்தேது இவத்தையும் கடத்தி போயிடுறது. அது இருக்கா மறுபடியும் தனியா சொல்லணும். ஏன்னா உபனிஷத்து அந்த ஆத்மீகத்துவ வித்தியை சொல்லி கொடுக்கும் போது அனர்த்தத்தை நிறுத்தி பண்ணிட்டும் அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட ஒரு அனர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதான நிவர்த்தி, வேற என்ன நிவர்த்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுதானே ஆத்மீகத்துவத்தை போதிக்கிறது. ஆனா ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தைக்குள்ள இதுன்னு சொல்லி கொடுத்து இதையும் தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ஆட்சேபம், எல்லா வேதாந்தமுமே அதாவது எங்கெல்லாம் ஆத்மீகத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறதோ, அதாவது ஜீவ பிரம்மா அபேதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அத்தனை இடத்திலுமே ஜீவனை பரிசோதனம் பண்ணி, பரிசோதனம்னா அவன்கிட்ட இருக்கிற அனர்த்தங்கள்லாம் அவனை சேர்ந்து கிடையாது அப்படின்னு தீர்மானம் பண்றதுதான் பரிசோதனம். ஜீவ இந்த பதார்த்த சோதனம், தத்துவம் பதார்த்த சோதனம், அந்த பதார்த்த சோதனம் பண்ணிட்டுதான் உபதேசம் பண்றது தத்துவம் செய்யுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். சத்யதா அதேவ சோம்பேதமக்ரமிய ஐததாத்மன் சர்வம் சத்யம் ஆத்மா இத்யவதானம். நிரஸ்த சமஸ்த பிரபஞ்சம் கீழே பார்க்கணும், மேல இருக்கிற சாட்சியம் கீழே அடுத்த வரையில பார்க்கணும். நிரஸ்த சமஸ்த பிரபஞ்சம் வஸ்து பதாபிஷேயம் சமர்ப்பயது ஏகம் வாக்கியம். நம்ம ஏகவாக்கிய செயல்களை சொல்றோம். அதாவது ஒரு புத்தகத்தை படிக்கும் போது
அந்த புத்தகம் எந்த விஷயத்தை தாற்பயம் சொல்ல வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். வடிக்கு வடி சொல்லக்கூடிய அர்த்தத்தை வச்சுட்டு எல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் இருக்கா சொன்னது அப்படிங்கிறத பார்க்கணும். பிரதான தாற்பயம் விஷயம் எது அப்படின்னு சொல்லணும். இதை பார்க்கறதுக்கு அதாவது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பல லிங்கங்கள் சொல்லியிருக்கலாம். இதுதான் நம்ம லிங்கம் தாற்பரிய நிர்ணயே ஊற்றுமோகம்ஹாரவு அர்த்தாகா அபூர்வதா பலம் அர்த்தவாதா உபபத்தி அப்படின்னு 6 லிங்கம்னு சொல்லுவோம். இப்ப இந்த லிங்கங்களை வச்சு பார்க்கும்போது அங்க ஆரம்பிச்சதும் இங்க முடிக்கிறதும் ஒரே விஷயம் அப்படின்னு தெரிஞ்சா இந்த 2 வாக்கியம் ஏக வாக்கியமாக சேரும். ஆரம்பிச்சது வேற எதையோ பற்றி முடியிருக்கு வேற எதையோ முடிச்சு கொடுத்தேன்னு சொன்னா அது தப்பு. அந்த மாதிரி வேதம் பண்ணாது. அதாவது ஒரு புத்திசாலியா இருக்கிறவன் அப்படி பேச மாட்டான். எங்க ஆச்சுன்னா இவன் பேசணுங்கிற எண்ணத்துல வரல, ஏதோ வாயில வந்துலாம் பேசுறாங்க. அதனால எங்க ஆரம்பிச்சானோ அதை நிரூபணம் பண்ணி கடைசியில அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். அப்பதான் உபத்திரமோகம்னார இது. இதை வச்சு அவன் 1/2 மணி பேசினாலும் 1 மணி பேசினாலும் கடைசியில பரமதாஸ்பரியம் இவன் என்ன சொல்ல வந்தாங்கிறத சொல்லிக்கலாம். அப்படி பார்க்கறது இங்க சாந்தோக்கியத்துல 6வது அத்தியாயத்தை பாருங்கோ. இங்க வேதகேதுவுக்கு அவ அப்பா உபதேசம் பண்ற, அதுக்கு முன்னாடி உள்ள கதையை விட்டுடுங்க. கதை நமக்கு ஒரு அவதாரிக்கா மாதிரி. உபதேசம் எங்க ஆரம்பிக்கிறது? கதையோ அப்படின்னு ஆரம்பிக்கும் இல்லையா? அதுக்கு முன்னாடி என்னாச்சு? ஒன்ன தெரிஞ்சிருந்தாலே எல்லாமே தெரியும் அப்படின்னு தெரியுமா அவனுக்கு கேட்டியான்னு கேட்டார். அது நீங்களே சொல்லிக் கொடுத்துருங்கோ அப்படின்னு அந்த சிஷன் சொல்லிட்டான். அவரு சிஷன் சொல்லிக் கொடுன்னு கேட்டதுக்கு அப்புறம் இவருடைய உபதேசம் அப்ப என்ன சொல்றது? சத்துன்னு ஒண்ணுதான் இருந்தது. ஏகம் ஏவ அத்விதீயம் 3 பதம் இருக்கு. இந்த 3 பதங்கள்னாலே சத்துன்னு சொல்லப்படுற அந்த வஸ்து சஜாதீய விஜாதீய ஸ்வகத பேத ரசிதம் அப்படின்னு சொல்லிக்கிறது. அதாவது லோகத்துல 3 விதமான பேதங்கள் பிரசித்தமா இருக்கு சொல்லலாம். வேற்றுமை அது 3 விதமா சொல்லலாமா? பிரஜாதிய பேதம் அப்படின்னு சொன்னாலும் பாருங்களேன். ஒரு கட்டம் இருக்கு. உலகத்துல எத்தனை குடங்கள் உண்டு? அத்தனை இருக்கு. ஒரே ஒரு குடம்னு சொல்லக்கூடாது. அப்ப இந்த குடம் வேற அந்த குடம் வேற. ஆனா இதுவும் குடம் அதுவும் குடம் அப்படின்னு சொன்னா இதுவும் சஜாதியம். குடத்துக்கு குடம் சஜாதியம் இல்லையா? குடத்துக்கு வஸ்திரம்னு எடுத்துட்டோம்னா அது விஜாதியம். அப்ப குடத்துக்கு குடம் வெவ்வேறா இருக்கும்போது இது சஜாதிய பேதம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த பிரம்மத்துல பல பிரம்மங்கள் இருந்தால் சஜாதிய பேதம். இது ஒரு பிரம்மம் அது இன்னொரு பிரம்மம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டா ஏகம் ஏவகாரத்தினால என்ன சொல்றது? விஜாதிய பேதமும் இல்லை. இதை நாங்க எப்படி வேணாலும் யோசனை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அது 3 பேருக்கு நிராசமானமே தவிர அது எந்த கிருப்பரிசமானது அவசியம். விஜாதிய பேதம்னு சொன்னாக்க இதுவும் அதுவும் ஒரு சஜாதி ஒரு ஜாதி கொண்டதாக இல்லை. இது வஸ்திரம்னு சொன்னா அது குடம் வேறு ஜாதியை கொண்டது. அதுலேருந்து ஒரு பேதம் இருக்கு. அதை சொல்ற அதை நிராகரணம் பண்றதுக்காக இது பிரம்மம் இருக்கு. பிரம்மத்தை காட்டிலும் வித்தியாசப்பட்ட பொருள்கள் மற்றதெல்லாம் இருக்குன்னு சொன்னா இல்லைங்கிறது இதுதான் இருக்கு. ஏவா இருக்கிறது என்னன்னா சத்து இதுதான் இருக்கே தவிர சத்தாக தெரியக்கூடிய இன்னொன்னு இல்லைங்கிறது. அப்ப இதுதான் இருக்குங்க. இருக்குது அத்விதீயம். அத்விதீயம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னால் நான் ஒரே ஒரு விருஷம் அப்படின்னு சொல்றேன். அது எத்தனை இருக்குன்னா ஒரே ஒரு வஸ்துன்னு சொல்லுவேன். மரம்னு ஒண்ணு ஒரே ஒரு மரம் அங்க இருக்கு. ஆனா அந்த மரத்துக்குள்ள அவாந்திரது ஏற்பட்டது. அதுக்குள்ள கலைங்கிறது வேற, இலைங்கிறது வேற, அதுல வரக்கூடிய பூங்கிறது வேற, கலங்கிறது வேற அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்துதான் நான் மரம் இருக்கேன். மரம்னு சொல்லும் போது மொத்தமா எல்லாத்தையும் சமுதாயத்தை சொல்றேன். அது ஒண்ணுன்னு சொல்றேன். அதுக்குள்ள ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் இப்படி சின்ன இதை பிரகட செய்து. அப்ப இப்பேற்பட்ட இதுவும் இல்லை. இது என்னன்னா பிரம்மம் பிரஜான சமனா அப்படின்னு அதாவது அகவிலட்சணம்னு சொல்லாங்க. ஒரு கேள்வி கேட்டேன். அகத்துக்கு ஒண்ணு இருக்கு ஒண்ணு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அகத்து விலட்சணம் அப்படின்னு தெரியறதோ இல்லையோ அப்ப ஒரு பேதம் வந்துதா வரலையா அப்படின்னு இல்லையா? எந்த பேதமும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டா நான் சுத்தி சொல்லிட்டோமா? பிரம்மத்தை பத்தி தான் சொல்லு. அப்ப என்ன அகத் விலட்சணமா அகத்தா மேல வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டா இது சூத்திரக்கார அகத்துன்னு ஒண்ணுமே கிடையாது. அகத்துன்னு ஒண்ணு இருந்தா தானே அதனுடைய பேரை சொல்றதுக்கு.
இல்லையா? அப்ப இந்த அசத்துன்னு வேற ஒரு கர்மத்தை கொண்டு சத்ததான் சொல்றாங்க. அசத் விபதேசான் கர்மாந்தரேன வாக்கியசேஷா அப்படின்னு ஒரு சூத்திரம். சத்துன்னு நம்ம எப்ப சொல்லுவோம்னு சொன்னா, நாமரூப வியாக்கரணம் வந்தால் கலைக்குன்னு கண்ணுக்கு தெரியும்படியா இருந்தால், நம்ம இந்தியர்களுக்கு சாப்பிடும் விஷயமா இருந்தால் இருக்கு, இது தெரியலேன்னு வச்சுக்கிறேன், இல்லே விடுவோம். அது சொல்ற வழக்கம் இருக்கு. அப்ப பிரம்மத்தை யாரு பார்த்தா யாரும் பார்க்கல அப்படின்னா இல்லை, அதை வச்சு அசத்துன்னு சொல்றோம். அவ்வியாச நாம ரூபத்தை காண்பிக்கிறதுக்காக ஒரு இடத்துல அசத்துன்னு ஒரு பதார்த்தம். அதனால நையாயிகிட்ட போய் கேட்டாலும் அசத் ஏதம்னு சொன்னா அப்படி ஒண்ணு கிடையாதுன்னு. அப்ப வேதாந்தத்துல அப்படிலாம் பேசுறவங்க அப்படிங்கிறதா இதுதான் அந்த எதிராளி பேசுறது. அவன் வெயிட வேதாந்தி பேசுறான் அசத்து அப்படின்னு, எதிர்கானம் அசத்து. அது அனுவாதம். அவனோட பேசும்போது அவன் பாஷையில பேசுறாங்க, அசத்தும் கருதுகிறது. இப்படியாக ஆரம்பிச்சுட்டா அப்படிங்கிற இடத்துல எந்த மாதிரியாக பிரம்மஸ்வரூபத்தை சொல்லப்பட்டது, எப்படி தெரியுது பிரம்மஸ்வரூபம்? இப்படி ஒரு சர்வ நிரத்த சமஸ்த பிரபஞ்சம் அப்படி தெரியலாம். கடைசியில ஐசதாத்மனிதம் சர்வம் சத்தியம் ஆத்மா, அதுதான் சத்திய பாக்கிய அசத்தியம். ரஜு சத்தியம், சர்வம் தெரியறதே அசத்தியம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகுது. அப்ப என்னாச்சு, ரஜுல எப்படி சர்ப்பங்கிறது இல்லையோ அதே மாதிரி சர்வம் எது தெரிகிறதோ அது பிரம்மத்துல இல்லை அப்படின்னு, இதுதான் சத்தியம், அது ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்லி. அப்ப இதுல இருந்து என்ன இருக்குது, நிரத்த சமஸ்த பிரபஞ்சம். பிரம்மத்துல என்ன இருக்குன்னு கேட்டா பிரம்மமா இருக்கு, அதுல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி. சத்தியம் ஆத்மா இத்தியவசானம். இப்ப ஆரம்பமும் இதுதான் கடைசி புரிகிறது. இதை ரெண்டையும் பார்க்கும்போது இதைத்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. ஆரம்பத்திலையும் அதை ஆரம்பிச்சார், அப்புறம் அதை நல்லா உருவாதம் பண்ணி கடைசியில முடிச்சிருச்சு, அங்கேயும் கொண்டு முடிச்சுட்டார். அதுல என்ன தெரியுது, நிரஸ்த சமஸ்த பிரபஞ்சம் வஸ்து தற்பதார்த்தம். இது சொல்லிட்டு அவர் தானே தத்துவத்தின்னு சொல்றது. அவர் தற்பதத்துக்குனால சொல்லப்படுற அந்த விஷயம் சகுண பிரம்மம் இல்லை. சகுண பிரம்மம் தான் வாக்கியார்த்தம். ஆனா அந்த லட்சியார்த்தமாக சொல்லும் போது நிரஸ்த சமஸ்த பிரபஞ்சம் சித்தம் பிரம்மம் அதுதான் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு. இதுவரையில் அதாவது சேர்த்து பார்க்கணுமா வேகம் வாக்கியம். ததாஸ்தி தாதுஷேன தற்பதார்த்தேன சந்திருத்தியமான தற்பதார்த்தம் பதார்த்தா பராகிருத்தீவ நிர்லேபம் அனர்த்தஹேதும் அக்ரஹணம் அன்யதாகிரஹணம் ச ததா நிச்சீயதே. இதோட நிறுத்தலை இடத்துல சொல்லும் போது இந்த ஜீவனையும் நல்லா சோதித்து விட்டு, எப்படி சோதித்து விட்டதுன்னா இவனை சுகுப்திக்கு கொண்டு போய் சொப்ராந்தமே சௌமிய விஜானி ஆரம்பிச்சுங்கிற சொப்ராந்தம் சுகுப்தியில போறானே அவனை நான் காமிக்கிறேன் உனக்கு சொல்லி கொடுக்கணும்னு எதுக்கு ஆரம்பிச்சு தெரியுமோ, சுகுப்தியில இவங்கிட்ட சம்சார தர்மங்கிறது ஒண்ணுமே காணப்படாது. எப்படியா இருந்தாலும் அதை சௌக்கியமா இருந்துடும். சதா சௌமிய சதா சம்பந்தம் தோணி. அப்ப அதுல இருந்து வெளியில வந்தாதான் எல்லாம் ஒட்டிக்கிறது. அப்ப இதுல என்னாச்சு, நாங்க ஒரு ஊகிச்சு புரிஞ்சுக்கலாம், வெற்றியில எடுத்துக்கிறதுக்கு ஒரு உதாரணம் கிடைச்சது. நம்ம சொரூபத்துல இதெல்லாம் வாஸ்தவமா எப்பவும் சுவாபாவிகமா இல்லை, எப்படியோ அவுபாதிகமா வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதான் இந்த சுகுப்தி நிரூபணம். அப்படி என்னாச்சு, அப்ப ஜீவனையும் அந்த மாதிரி சரி பண்ணியாச்சுன்னா சோதிக்க நிர்லேபம் சொம்பதார்த்தம் இருக்கு, அதையும் நிர்லேபம் அனர்த்தது. அதான் நிர்லேபம்னா கொஞ்சம் கூட ஒட்டிக்காம அனர்த்தத்தினுடைய ஹேதுவான அவித்தியை கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு அவ்வளவு சுத்தப்படுத்திட்டு அக்ரஹணம் அந்யதாகிரகணம் பராகிருத்தியம். பராகிருத்தியில அங்கீகரம். இவன் வந்து அக்ரஹணம்னா அவித்தி, அந்யதாகிரகம்னா மாற்றுப்படுத்துகிறது அத்தியாசம். இது ரெண்டையுமே அங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ததா நிச்சயதே, நீதான் தத்துவமசி அதேதான் சொல்லி. ஆக என்னாச்சு, இப்ப சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தி வரத்துக்கு முன்னாடியே அத்தியானர்த்தஹேதோ பிரகாணத்தை சொல்லிக் கொடுத்துட்டுதான் ஒரு உபதேசம் பண்றது. ஆகையால அதை தனியா சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா அப்படின்னு மறுபடியும் யாரோ ஒரு புத்திசாலி கேட்டாங்க. அதுக்கு இவர் பதில் சொல்றார், நீங்க வாஸ்தவம், நீ சொன்னது வாஸ்தவம் ஒத்துக்கிறேன், ஆனாலும் சப்தத்திலிருந்து அந்த அர்த்தம் கிடைச்சது, அதுக்காக இன்னொரு சப்தம். எத்தேவம் பிரம்மாத்மாவகதி நாந்தரீயம் அனர்த்தஹேதோஹோ அவித்யாயா பிரகாணம் ந சப்தஸ்ய தத்ர வியாபாரஹ. எத்தேவம்னு ஆரம்பிச்சு சமாதானம்.
இதுவரை நிச்சயத ஈகள் என்ற அந்த பூர்வபக்ஷம் அனர்த்தஹேது பிரகாணத்து கருவினா நிர்தேசம் அங்கிருந்து பூர்வபக்ஷி பேசினா அதுவும் தனியாக சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு ஆரம்பிச்சு இதுவரை உபாதனம் பண்ணி காமிச்சான். இப்போ எத்தேவம்னு சொல்லி சித்தாந்தி பேசுறார். நீ சொன்னது பாது விட்டு, அதாவது ஆத்மாவகதி வந்தால் அனர்த்த நிவர்த்தி வந்துதான் தீரும். இது தனியா சொல்றது இல்லை. அதாவது அனர்த்த நிவர்த்தி வராமல் ஒரு ஆத்மாவகதி வந்தது இது கிடையாது. சரியா? ஆத்மீகத்துவ வித்யான்னு இருந்தால் அனர்த்த நிவர்த்தி தீர்மானம், அது வாஸ்தவம். ஆனா அது இந்த ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தி சப்தத்தினால கிடைக்கல. இந்த சப்தத்துல ஆத்மீகத்துவ வித்யா அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கே தவிர அனர்த்த நிவர்த்திங்கிற அம்சம் இந்த சப்தத்திலிருந்து சொல்லப்படவில்லை. அப்ப அதை தெரிவிக்கிறதுக்காகத்தான் அனர்த்தஹேது. இந்த அனர்த்தஹேது பிரகாணமும் ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தியும் இது ரெண்டும் சேர்ந்ததுதான். ரெண்டு சேர்ந்தா ஒண்ணு விட்டுட்டு ஒண்ணு இருக்குங்கிறது கிடையாது. இருந்தாலும் அந்த சப்தத்தினால சொல்லப்படலைங்கிறதுனால தனியா நிர்தேசம் இருக்காங்க. சப்தத்தை தத்திர வியாபாரம் பிருகத்து நிர்திஷ்டது. இதனால்தான் அனர்த்தஹேதோஸ்தகானாய தனியா ஆட்சிகாரர் சொன்னார். அதுல இன்னும் ஒரு யுக்தி வாசம் இருக்குங்க. யுத்தங்க ஏகது அவர் அத்தியானசேதோகம் பிரகாணாய அப்படின்னு தனியா ஒரு வார்த்தை போட்டாரு. அது ரொம்ப உச்சிதமா இருக்கு. ஏன் நகி விபர்யாத கிரகீதம் வஸ்து தன் நிராகாதே தத்வதோ நிர்ணயிக்கும் சக்கியம். விபர்யாத கிரகீதம் வஸ்து, விபர்யாசம் சமத்தை சொல்லுவோம். ஏதோ ஒரு படத்தை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோம். அங்க இருக்கிறது ஒரு கயிறு, ஆனா இவனுக்கு சர்ப்பமா தெரியுது. அப்ப சர்ப்பமான இவன் எதை பாக்குறான்? ரஜுவா பார்க்கல. அப்ப விபர்யாக கிரகீதம்ங்கிறது எது? ரஜு அப்படின்னு சொல்லி அவன் அது சொல்லாட்டா கூட, அவன் அப்படி பார்க்காட்டா கூட அதுதான் அந்த மாதிரி செய்யறதுங்கிற காரணத்தினால விபர்யாக கிரகீதம்னு அதை சொல்லுவோம். அப்போ இந்த விபர்யாசத்தை போக்காமல் அந்த ரஜுவை சொல்ல முடியுமா? போக்காமல் சொல்றதுக்கு நான் என்ன தெரியுமா? நான் சொல்லி பார்க்கிறேன், வேடிக்கையா இருக்கும். என்ன பாக்குற? பாம்பு பாக்குறியா? பாம்பு இருக்கு, அதோடு கூட அங்க ரஜுவும் இருக்கு, அதையும் பாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அதான் பாம்பை விரட்டாம அவனால அந்த ரஜுவை பார்க்கவே முடியாது. விபர்யாக கிரகீதம் வஸ்துனா பாம்புங்கிறத அவனா பாக்குறான், அதை ரஜுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். இப்ப அவன் ரெண்டு விஷயம் தெரிஞ்சு கொடுத்து பாம்புங்கிறது அவனா தெரிஞ்சுதான் பாம்பு தியானம் நான் சொல்லி கொடுத்த ரஜு தியானம் ரெண்டு இருக்க முடியுமோ? பாம்புன்னு நான் சொன்னதை அவன் தெரிஞ்சு விட்டான்னா அப்ப இது காணாது. அப்ப இதை விரட்டினாக்கா அது தெரியும். அவ உபரியாக விதமான வஸ்துவை அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு அம்சம் இருக்குன்னு நம்பி பாம்பு போகும், ரஜு இருக்கும். அப்படிதான் சொல்லணும். அதனால ஆத்மீகத்துவ வித்யாங்கிறது ஆத்மீகத்துவங்கிறது இருக்கு, வேற அனர்த்தஹேதுங்கிறது ஓகே. அதுக்காக இதை ரெண்டாவது சொல்றதுக்காகத்தான் அனர்த்தஹேதுவாக ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தையே அப்படின்னு ரெண்டும் சேர்க்க முடியாது. நகி விபரியாக கிரகீதம் வஸ்து தன் நிராகாத் தத்துவதோ நிர்ணயிக்கும் சக்தி. சாப்பிடுவோசம் வரனா வந்து விடலாம், ஆனா தத்துவ நிர்ணயம் வர சாப்பிடுவோசம்னா அப்படி சொல்றாரு வேலையும் சொல்றாரு. ஆனா எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு விடுவான். நான் பாம்பா தானே பார்த்துட்டு இருக்கேன், கிட்ட போகக்கூடாது அப்படி ஏதோ சொல்றாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாத சமயத்தில் அப்படித்தானே வரும். அதனால தத்துவதோ நிர்ணயம் வரணும்னு சொன்னால் அது போனாதான் இது, அதான் அது போகிறதும் இது வருது ஒண்ணு ஒரு காலம் சமான காலம். தப்பா பூர்வாவசிதம் அதர்மம் நிரத்தியதேவ தத்வாவசியோதி வாக்கியம் தத்துவம் அவசாதி. இதுவும் ரொம்ப நல்ல நமக்கு ஒரு கேள்வி வந்துடும். அதான் நீங்க சொல்றத பார்த்தா முதல்ல ஆதித்ய போகும் அப்புறம் ஞானம் வரும்னு சொல்ற மாதிரி இருக்கு தோணும் இல்லையா? அதை நிவர்த்தி பண்ணிட்டு இது வருதுன்னு. இப்ப லைட்டு போடுறவங்க லைட்டு போடுற இடத்துல முதல்ல இருட்டு இருந்தது அந்த காலம். இப்ப லைட்டு போட்டதுனாலே இருட்டு போச்சா இல்ல இருட்டு போனதுக்கப்புறம் லைட்டு வந்துதான்?
லைட்டு தோட்டத்தினால இருட்டு போச்சுன்னு சொன்னா அப்ப ஒரு கணம் நேரம் பிடிக்கும். இது முதல்ல வரணும், வந்து 2 சேரும் ஒரு கணத்துல, அப்புறம் இந்த அதை அழைச்சி தொடரும். அப்படின்னா இந்த பிரகாசம் வந்து நான் வருங்காலத்துல அங்க இருந்தது இருட்ட வியர்த்திது அப்படின்னு சொன்னா ஒரு கணத்துல அது 2 சேரும். ரத்தகாதக காவலத்துல அப்படிதான் ரத்தகாதகம் விரோதம் சொல்லுவோன்னு அந்த இடத்துல அது வரும், இது இருக்கும், இருக்கிறதுக்கு அதை கொண்டுடும், அதை நிறுத்தி கொண்டுடும், அப்புறம் இது மாத்திரம் இருக்கும் அப்படிங்கிறதுதான். அந்த மாதிரி சொல்லலாமோ? பிரகாசம் வந்ததுக்கு அப்புறம் இருட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது, வந்ததுக்கு அப்புறமும் சொல்லக்கூடாது. இருட்டு போறதும் பிரகாசம் வருதும் ஒரு கணம். அப்ப பிரகாசத்தினால இருட்டு போச்சுன்னு எப்படி சொல்றது? இது பெரிய கஷ்டம். பிரகாசம் வரதும் இருட்டு போறதும் இது 2 ஒண்ணு. ஆக 2 ஒரு இடத்துல சேரல, ஒரு கணத்துல சேரல. பிரகாசம் வந்தது, அதுக்கு முதல் கணம் வரை இருட்டு இருந்தது, இப்ப இல்லை அப்படின்னு சொன்னா இது வந்து இது சமான கணம் எப்படி சொல்லலாம்? ஆனா அப்ப இவன் கேட்பான், அப்ப இது வரதுக்கு முன்னாடியே அது போயிடுச்சு, முன்னாடியே போயிடுச்சுன்னா இது வந்து விரட்டி சொல்ல முடியாது, இது வருதுன்னு தெரிஞ்சுட்டு அது தானா நடந்து. இந்த மாதிரி காமத்தீக்காரர் ஒரு அர்த்தம் பண்ணியிருக்காங்க. திருச்சி அப்படியே ஒரு சுருதி இருக்கும் இல்லையா, அசையார பண்ணல. நான் காமத்தீக்காரர் சொன்னார் ஹிருதய கிரந்தின்னு சொன்னா அந்த ஹிருதய கிரந்திங்கிறது தானாவே உடஞ்சுட்டு ஆரம்பிச்சுட்டான். எதுக்காக தெரியுமோ, நான் என்ன விட்டு வரப்போறது அதுக்கு ஒரு இது வந்து கொடுத்தோம், உடனே தானாவே அதை சித்திலமாக ஆரம்பிச்சுட்டான். அதே மாதிரி சம்சயம் வருது தானாவே நின்று கொடுத்தோம். இன்னும் பிரம்ம வித்யை வரல, அது வரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் தன்னை நிறுத்தி கொடுத்து சம்சயம் வருதுல இன்னும் நமக்கு வேலை இல்லை அப்படின்னு நிறுத்தி கொடுத்தாங்க. அதே மாதிரி தப்பின் திருஷ்டேன்னா அது தரிசனம் வரத்துக்கு முன்னாடியே இந்த கர்மாலாம் ஒளியில் விட்டு ஓயவெடுத்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்காங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் போய் சொன்னீங்க அப்படின்னா என்ன, இதெல்லாம் முதல்லயே அது வரத்துக்கு இடம் கொடுக்கணும். இல்லாட்டா இதுதானே பிரபலமா இருந்துட்டு அந்த ஞானம் வராம இருக்கிறதுக்கு பிரதிபந்தகமா இருந்தது, வராம தடுத்து பண்ணிட்டு இருந்தது. அப்ப இது இருக்கிறது அந்த ஞானம் உற்பத்தி ஆகாதுன்னு வேற நம்ம சொல்றோம் இல்லையா, பயங்கரமான கர்மா இருக்கு அப்படின்னு சொன்னா ஞானம் வராதுன்னு தானே சொல்றோம். அப்ப ஞானம் வந்தால் இது போகும்னு சொன்னா அந்யோன்யாசிரியமா தான் இருக்கு. இதனுடைய பாவங்கள்லாம் தீர்ந்தாதான் ஞானம் வரும் அப்படின்னு சொல்றோம். ஞானம் வந்தாதான் சகல கர்மாவும் நிறுத்தியாகும்னா அது அந்யோன்யாசிரியமா தெரியும். அதனால அதுக்கு வேண்டிய யோகியதையெல்லாம் சித்தமாயிடுச்சுன்னா முன்னாடியே பாவங்கள்லாம் சித்தமாயிடுறது, தானாவே தன்னை சிதிலப்படுத்தி விடுறது ஒரு ஆக்ஷன். அந்த மாதிரி வச்சுக்கணும். என்ன சொல்ற, பூர்வாவசிதம் அசத்தர்மம். இதுக்கு முன்னாடி ஆத்மாவில சர்மமாக இருப்பதாக சம்சாரம் தெரியுது, ஜீவத்துவம் தெரியுது. இது வாஸ்தவத்துல சத்தர்மம் இல்லை, ஜீவனுடைய தர்மம் கிடையாது. அப்படி இல்லாத அசத்தர்மமான அந்த சம்சாரத்தை அனர்த்த கேதுவை நிரஸ்யதேவ தத்வாவத்யோதி வாக்கியம் தத்துவம் அவசாயேதி. நிரஸ்யது அவசாயேதி, அது நிரசனமானதும் இது வரதும் ஒரே விஷயம். அதுவும் இதுவும் சேர்ந்துட்டு அப்புறம் நிறுத்தியாக தத்துவம் அவசாயேதி. அதனால அத்தியாரத்தேதோத்திரனால ஆத்மீக வித்யாசே சர்வே வேதாந்தாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னது சரிதான்னு ஆட்சி 2 பண்ணிட்டுமே சொல்லணும். இப்ப அதுக்கு மேல சொன்னாரே அது வந்து ஒரு ஆபத்து கேள்வி கேட்கலாம். நீங்க என்ன சொன்னது கட்சி வாக்கியத்துல அந்த பிரம்மஜானம் வரும்போது, அதாவது வாக்கியத்திலிருந்து பிரம்மம் அறியப்படும் போது இந்த சம்சாரமானது ஜீவனுடைய ஜீவத்துவம் இருக்கு, சம்சாரித்துவம், இதை நிவர்த்தி பண்ணி அறியப்படுறது. அதாவது உதாரணத்தை பார்த்தோம்னா நாயம் கற்பகா இருக்கு, நீ பார்க்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது கயறு தான், பாம்பு கிடையாது ரெட்டி சொல்றாங்க. அப்ப ரெட்டி சொல்றச்ச கிடையாதுன்னு சொன்னாத்தானே அது இல்லைன்னு தெரியும் இல்லையா? இப்ப நீங்க உபதேசம் பண்ணிட்டு தத்துவத்தையும் சொல்லி கொடுத்ததே, நீ பிரம்மன்னு சொல்லி கொடுத்தத நீ சம்சாரம் இல்லைன்னு சொல்லலேங்கிறது எப்படி நீங்க சொல்றீங்கன்னா அந்த வாக்கியத்தை பாருங்க. இது வந்து ரஜுதான் அப்படின்னு மாத்திரம் சொல்லல, இது ரஜகம் இல்லை, இது ரஜு அப்படின்னு 2 வாக்கியம் சொல்லு. அப்ப அந்த நன்மை சொன்னாதான் இல்லைங்கிறது கிடைக்கும். அந்த மாதிரி நீ வந்து ஜீவன் இல்லை, நீ பிரம்மன் தான் அப்படியா சொல்லி கொடுத்து நீதான் பிரம்மன் சொல்லி கொடுத்து.
அப்ப அந்த நன்மை எல்லாம் இல்லையே, இந்த வாக்கியத்துல நன்மை இல்லாத பட்சத்துல இந்த வாக்கியமானது அந்த ரூபத்தை நிவர்த்தி பண்ணி பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறதுன்னு எப்படி சொல்லுவேன்? விராசகிருதா நிரத்தியமான வாக்கியத்து பதத்து ஆசிரவனா ரெண்டு பதம் ரொம்ப அவசியம். விராசம் பண்றது இல்லைன்னு சொல்லி கொடுக்குற பதம் ஒண்ணு, எது இல்லைன்னு சொல்லி கொடுக்குற இன்னொரு பதம். இங்க பாருங்க, இது ரஜு அப்படின்னு சொன்னா போறாது, இது ரஜு இது கதர்தான் இல்லை அப்படின்னு சொன்னா போறாது, இது சர்ப்பம் இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னு சொல்லணும், சர்ப்பம்னு சொல்லணும். அந்த ஒரு பதத்தை எடுத்துட்டு வாக்கியத்தை பார்த்தேன்னா அவன் பதவா இருக்கும். இது ரஜு சர்ப்பம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரஜு தான் சர்ப்பம் இல்லை, இந்த பதம் குறைந்தபட்சம். அப்ப ரெண்டுமே இல்லை இல்லை சர்ப்பம் அப்படிங்கிற வாக்கியம். அப்படி இருக்கிறது எப்படி நிரப்பியது, அதை நிவர்த்தி அவித்தையை நிவர்த்தி பண்ணிட்டு இந்த பிரம்ம வித்தையை உண்டாக்குறது. இந்த வாக்கியம் சொல்ற வாக்கியத்துல அப்படி இதுவே இல்லையே, அது எப்படி இந்த மாதிரி உண்டாக்கும், ஞானத்தை உண்டாக்கும் எப்படி சொல்றா? உச்சதே சாஸ்திரம் புரிஞ்சுக்கோ. நேரங்கிரதம் என்ற விபர்யாக மாத்திரம் நிரப்பியது வஸ்துதத்துவம் அவபோதிஷது தத்ர ததா பவது. இத புனः விஞ்ஞானமேவ தாதசம் உற்பன்னம் யத் விரோதி நிராகரணம் அந்தரேன ந ஸ்வார்த்தம் சாதயிதுமலம் துலோன்னமன வியாபார இவ ஆனமன நாந்தரீயதா. சித்தாந்தம் பத்தி அழகு. அதாவது நீங்க சொல்ற இடத்துல திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் பார்க்க கூடாது. நீங்க பார்க்கிற திருஷ்டாந்தத்துல இது ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்லாட்டா இவன் இது ரஜுதான் அப்படின்னு சொன்னத்துல இருந்து தீர்மானமா புரிஞ்சுப்பான்னு சொல்ல முடியாது. ஏன் புரிஞ்சுப்பான் போல இருக்கு? இந்த பாருங்கோ, ரஜதமா பார்த்துட்டு இருக்கானோ அது நானே தப்பா தான் சொன்னிருக்கோம். ரஜதமா பார்த்துட்டு இருக்கானோ அதை சுத்தின்னு சொல்லி கொடுக்குறோமோ இல்லையோ, அவன் என்ன சொல்லி கொடுத்தான்? ரஜுன்னு சொல்லி கொடுத்தான். ரஜுன்னு சொல்லி கொடுத்தா அதுவே ஒரு இன்னொரு தப்பு தானே. ஆனா வேற ஒரு தப்பு இன்னொரு தப்பை நிவர்த்திப்பட்டது. இது ரஜுன்னு அடுத்த பிரமம் வந்து கொடுக்குன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிரமம் போயிடும், சரியா? ஆனா இதுவே ஒரு பிரமம், இது தத்துவ தியானம் இல்லை, இது சுத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அது கரெக்டா இருக்கும். ஆக தத்துவஜானம் வரணும், அப்பதான் இது நிவர்த்தி ஆகணும்னு சொல்ல முடியாது. வேற ஒண்ணு வந்தாலும் இது நிவர்த்தி ஆகக்கூடியதாக இருக்கு. அப்படி இன்னுமே வராட்டா கூட போடும். எப்பவும் இந்த தெரிஞ்சுட்டே இருக்குன்னா இந்த வேலை எடுத்து போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்காரு. ஒண்ணுமே வர வேண்டாம், தானாவே போடுங்க முன்னாடி. அப்படி இருக்கிறதுனால அந்த இடத்துல ரெண்டு வேலை செய்யும்படியாக இருக்கான். ஏதம் விபர்யாக மாத்திரம் நிரப்பியது வஸ்துதத்துவம் அவபோதித்தது தத்திர தசாபவத்து. அப்ப அந்த இடத்துல பாருங்க, இப்ப வஸ்துதத்துவம் தான் அவபோதித்ததுங்கிறது நான் உதாரணம் சொன்னேன். இது ரஜதம் இல்லதான் அப்படின்னு சொன்னா போதும். அப்படின்னா வேற என்னன்னு அவன் திருப்பி கேட்பான். கேட்டதுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டேன் இதுதான் அது. அப்ப என்னாச்சு? அது மாதிரி இல்லையா? எத்தனை குணா விஞ்ஞானமேவ தாதிசம் உற்பன்னம். இந்த தியானமே அதை நிவர்த்தி பண்ணினாத்தான் வரும் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுருந்தோம். அப்ப அந்த இடத்துல ரெண்டாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது நிவர்த்தி ஆயிடும். ஆனா தத்துவ ஞானம் வராமல் எங்க இருக்க முடியுமோ அந்த இடத்துல அதை நிவர்த்தி பண்ணிட்டு தத்துவத்தையும் தனியாக சொல்லியிருக்கணும். ஆனா எந்த இடத்துல தத்துவ ஞானம் வராமல் நிவர்த்தியே ஆக முடியாதோ அப்பேற்பட்ட இடத்துல தத்துவத்தை சொல்லி கொடுத்தா போதும். நிவர்த்திங்கிறது தனியா ஒரு சத்தம் தேவைப்படாது சொல்லி கொடுத்தது. இக புனः விஞ்ஞானமேவ தாதிசம் உற்பன்னம் எது விரோதி நிராகரணம் அந்தரேன விரோதிய நிராகரணம் பண்ணாமல் சுவார்த்தம் சாதிக்கணும். தன்னுடைய விஷயத்தை போதிக்க முடியாது. அதை நிறுத்த முன்னாதான் இது பிரம்மம் சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். இல்லதான் முடியாது. அது திட்டாந்தம் கொடுக்குறாங்க. இந்த தராசு இருக்கு, இதுல ரெண்டு இது தொங்குறது இல்லையா, ரெண்டு தட்டு. ஒரு இதுல ஜனம் வச்சுட்டான். ஜனம் வச்ச உடனே அது கீழே போயிடுச்சு. நீ ஜனம் வச்சதுனால இந்த தட்டு கீழே வந்தது. ஆனா அந்த தட்டு இப்ப மேல போச்சு, அதுக்கு நீ என்ன பண்ணீங்கன்னு கேட்கக்கூடாது. அதுக்காக நான் இன்னொரு அது நீ கீழே ஜனத்தை வச்சு கொண்டு வந்தியே தவிர அது மேல வச்சதுக்கு ஒண்ணுமே பண்ணியே, அதுக்கு ஏதாவது நீ தூக்கி விடுங்க உண்டோ? கிடையாது. இது கீழே வந்தா அது மேல போயிட்டா, அது கீழே வந்தா இது மேல போகும். அதனால ஃபுல்லா உண்ணமனா மேல தூக்குறது. ஒரு தட்டு மேல தூக்குறது. அது தூக்குறதுக்காக நான் ஒரு பிரயத்தனம் பண்ணுவேன். இது கீழே இறக்கிட்டா இறக்கிறதுக்கு ஒரு வியாபாரம் பண்ணேன்னா
அது தானா மேலப்படும். அதுக்காக நான் மறுபடியும் அதை தூக்கி விடணுமே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம். அதே மாதிரிதான் இந்த பிரம்ம வித்தியங்கிறது வர இடத்துல அனர்த்த நிவர்த்திங்கிறது நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்தாலே அது தானாவே வந்து நான் தெரியணும். உலோமன வியாபார இவ ஆனமன நான் தெரியதா. உன்னமனன்னா மேல தூக்குறது, ஆனமனன்னா கீழே இறங்குறது. ததாகின்னு சொல்லி இது அப்புறமா வச்சுக்கோமா.